ஹாய் அமேஸ் எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நான் பர்சனல் ஒர்க்கில் வந்து ரொம்பவே வந்து பிஸியாக ஆகிட்டேன். அதனால தான் என்னால் வந்து போஸ்டர்ஸ் வந்து போட முடியல. ஸோ எல்லோரும் ரொம்ப நாளாக வந்து காணோம்னு தேடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டேக் ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டப்பர்ன் ஹஸ்பண்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்ட்ரோலாம் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் காலையில் அவசரமாக வந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு வந்து இருக்கீங்க. ஸோ வந்து இன்னுமே வந்து எந்திரிச்சு வரல. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கி என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஆஃபீஸ் போகணுமா இல்லையா? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை எழுப்புறதுக்காக உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. வந்து நல்லாவே தூங்கிட்டுருக்காரு. நைட் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வர்றது, அப்புறம் பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கிறது. என்னங்க என்னங்க சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவை போட்டு ஷேக் பண்ணுறீங்க. ஏய் போடி சும்மா. ஆமாம், உனக்கு என்னடி அவசரம்? இன்னைக்கு தான் நான் ஆஃபீஸ் போகலன்னு சொன்னேன்ல, எதுக்கு என்னை சும்மா தொந்தரவு பண்ணிகிட்ருக்க? ஆஃபீஸ் போகலன்னு தான், அதுக்குன்னு மணியை பாருங்க, 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் காலேருந்து எதுவும் சாப்பிடாம இருந்தால் ஹெல்த் என்ன ஆகுறது? டெய்லி காலைல சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கேனா? இன்றைக்கி என்ன புதுசாலாம் ஒன்றும் இல்லை. டெய்லி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெய்லியும் நீங்கள் சாப்பிடாம போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பிடாம தானே போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கீங்க, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். எந்திரிங்க. ஏய் டயர்டாக இருக்குடி, நீ போ. நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் சாப்பிட. எல்லாத்துலேயும் சார் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, எதுலேயுமே என் பேச்சை கேட்குறதில்ல. ஐயோ போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அனுப்பி விட்டுறாரு. நீங்களுமே வந்து கடுப்பாக வந்து கீழே போயிட்டுறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் வந்து வெயிட்லாம் பண்ணல, நீங்களே சாப்பிட்றீங்க. இவர் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்ததை வந்து கழுவிட்டுருக்கீங்க. ஸோ அப்பேட்டே வந்து அப்படி சைலண்ட்டாக பின்னாடி வந்து உங்களை அப்படி பேக் ஹக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. இப்போ மட்டும் எந்த மயிருக்கு வந்து என்னை ஹக் பண்ணிகிட்ருக்க போ. ஏய் கோவப்படாதடி, புருஷன் டயர்டாக வந்திருக்கான், தூங்கட்டும் அப்படின்னு பொண்டாட்டி நினைக்கணும். வந்து 9 மணிக்கெலாம் எழுப்பிட்டுருக்க, அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு? எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்காதா? நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வரேன்ல. அதுக்குன்னு ஏன் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதானே? இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தானே இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தூங்குனா என்ன? ஏய் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன். அப்போயும் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன்னா செட் ஆகுமா என்ன? போயா, நீ சமாளிக்கிற எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு. சமாளிக்கலாம் இல்லடி, எதுக்கு அவனா வந்து கோச்சுக்கிறான்? திரும்ப நான் பாத்திரம் கழுவிட்டுருக்கேன்ட்டே. கழுவு, நீ பாட்டு கழுவு, நான் என் வேலையை பார்க்குறேன். இங்கே பாரு, சும்மா இரு, டிஸ்டர்ப் பண்ணாத. போய் டைனிங் டேபிள் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். என் சாப்பாடு இங்கே முழுசாக நிற்கையில் நான் எதுக்கு போய் டைனிங் டேபிளில் பைத்தியக்கார மாதிரி உட்காரணும் சொல்லு? ஆக்சுவலாக உன் வீக்காக சரியான வேலை. அவன் கூட நைட்டு சுத்தமாக ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக பெட்டு தான் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, இங்கே பாரு, அதெல்லாம் இல்லை, நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகலாம். வெளியில் போய் ரூம் போகலான்னு சொல்கிறியா? சீச்சி, இதுக்கு எப்போ பாரு அந்த மைண்டில் இருப்பியா? நான் நார்மலாக தான் சொன்னேன். ஐ மீன் வெளியில் பீச், பார்க், அது ஷாப்பிங். இப்போ எதுக்குடி ஒளர்ற? திக்கி வருது வார்த்தைலாம். என்ன சொல்கிறோம், அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவே இல்லாமல் பேசிகிட்ருக்க. என்ன நர்வஸ் ஆகுறியா? மனுஷனை ஃபுல்லான்னு சொல்கிறானேன்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அதை பற்றிலாம் நான் திங்க் பண்ணல. சரி, நீங்கள் போய் டைனிங் டேபிளில் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். போ. என் தங்கம்ல, என் செல்லம்ல, போய் உட்காருங்க என் செல்ல புருஷனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து உங்களே குறுகுறுன்னு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், புதுசாக ட்ரை பண்ணேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனே. புருஷனுக்காக வெயிட் பண்ணுறதுலாம் இல்லை, உடனே சாப்பிட்றது. கூப்பிட்டு பார்ப்போம், வரலன்னா அவன் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் இல்லை. நான் காலைல ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. நைட்டு நான் ஒன்றுமே பண்ணலடி. ஏன் நைட் அப்படி பண்ணால் தான் என்ன டயர்டாக இருக்குமா என்னன்னு தெரில. ஒரு மாதிரி கிறுகிறுன்னு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களையும் கூப்பிட்டேன், நீங்களும் வரல. அதான் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? நல்லா தான் சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டில்ல, வா உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேப்பை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. நான் எதுக்கு மடியில் உட்காரணும்? உட்காந்து ஊட்டி விட்றி. அதான் சாப்பிட்டியல நீ. ஊட்டி விடவா? நீங்கள் என்ன பச்சை பப்பாவா? சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் அடை பிடிக்கக்கூடாது. ஹே, 1 வீக்காக உன் புருஷன் கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. எனக்கு ஆசை பசையாக வந்து ஊட்டி விடுவேன்னு பார்த்தா என்னடி இப்படி பேசிகிட்ருக்க? அப்போது என் மேலே லவ்வே இல்லை அப்படி தானே? சீச்சி அப்படிலாம் இல்லை. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று புரிஞ்சுக்கிற. ஊட்டி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சேரில் உட்காடுறீங்க. அப்போலாம் அவர் உங்களை பார்த்து நான் சேர்லேயே உட்கார சொன்னேன். ஐயோ, எப்படி மாமா ஓ மடியில் உட்காந்துட்டு உனக்கு ஊட்டி விட முடியும்? கையே இடிக்காதா? நான் ஒன்றும் கையில் ஊட்டி விட சொல்லு. அப்போது எப்படி ஊட்டி விடுறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ அவர் சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியுது. இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதை சாப்பிடுங்க, அட்டம் பிடிக்காதீங்க. அப்படி தாண்டி பிடிப்பேன். உங்ககிட்ட தானே இந்த மாதிரிலாம் கேட்க முடியும். பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணுகிட்ட கேட்க முடியும்? சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே வந்து உட்காடுறீங்க. சாப்பாடு கையில் எடுத்து உன் வாயில் வச்சு உன் வாயால் ஊட்டி விடு. சாப்பிடிச்சிருவேன். அதெல்லாம் இல்லை. போ, நான் எல்லா விஷயத்துக்கும் உன்னோட அடம் பிடிக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் வளைஞ்சு வந்தால் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிட்றனா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க போடுறீங்க. அவர் சரி கோப்படாத, நீ கையில் எடுத்து ஊட்டி விட அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களுமே வந்து ஊட்டி வந்து விட்டுறீங்க. ஊட்டி விட்ட ஒரு வாயிலே ஏய் என்னடி இவ்வளோ காரத்தை போட்டிருக்க, ஐயோ என்னால் முடியல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து துடிக்கிறாரு. நீங்கள் அவரை என்னத்தே ஆக்ட் பண்ணுறியா? நான் காரமே போடல, காலைல நானும் தானே இதே சாப்பிட்டேன். சரியான காரண்டி, நான் ஏண்டி போய் சொல்ல போகிறேன், ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டக்குன்னு ஃபோர்ஸ்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை ஷாக்கடாக பார்க்குறீங்க. நீங்கள் அவரோட வந்து செஸ்ட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து அடிச்சுட்டே இருக்கீங்க. பட் அவர் வந்து உங்களை விடவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு புரியுது அவர் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இந்த லிப்ஸை ஃபீல் பண்ணி 2 days ஆகிடுச்சு. ஐயோ, இனிமேல் மிஸ் பண்ணவே கூடாது. டெய்லி ஒரு கிஸ்ஸாவது அடிச்சிடணும். இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சிடுறீங்க. ஒரு வாய் தானடி ஊட்டி விட்டா, நீ போட்டு எந்திரிச்சு போகிற. ஒரு வாய்க்கு தான் நீங்கள் ஒரு கிஸ் அடிச்சிட்டிங்களே, அப்புறம் இவ்வளோத்தையும் சாப்பிட்றதுக்குள்ளே என் உதடு அவ்வளோதான். எனக்கு அடுத்த வேலை இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடிடுறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து மாட்டாமையா போயிடுவ, இட்ரி வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சாப்பிட்டுட்டு அவரோட பிளேட்டை வந்து கழுவி வச்சுட்டு உங்களை வந்து தேடுறாரு. நீங்கள் மாடியில் வந்து வாஷ்ரூமில் வந்து நின்றுட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணியை வந்து போட்டுட்ருக்கீங்க. அப்போல அவர் பொண்டாட்டி எங்கடி இருக்க, என்ன இந்த சைடு தான் ஓடனா, இங்கிட்டு காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமை வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்து மேலே வராரு. நீங்கள் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வர்றீங்க. அம்முக்குட்டி, என் செல்ல பொண்டாட்டி, எங்கே தான் நிற்கிறியா? அதுவும் நம்ம ரூமில் தான் நிற்கிறியா? இங்கே வா, வந்து ஓடி வந்து மாமனை கட்டிக்க போக்கலாம். இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் வீடெலாம் கூட்டணும். சும்மா என்னமோ வந்து வேலை செய்கிற வேலைக்காரி மாதிரி வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், என்னடி இது? நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன். ஒழுங்கு மரியாதை என் பக்கத்துலேயே இரு. பக்கத்துலேயே இருந்தால் எப்படி சாப்பிடுவீங்க? அதான் நீ என் பக்கத்துலேயே இருந்தால் நான் ஒன்றே சாப்பிட்டுட்ருப்பேன். அப்புறம் எதுக்கு அந்த சாப்பாடலாம்? உனக்கு பசிக்காது, ஆனால் எனக்கு பசிக்கும். சரியான தின்னி மாட்ரி நீ. அதெல்லாம் இல்லை, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் சரியா ஃபுட்டை. நீ வா,
அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க பார்க்கலாம். இல்லை, அதெல்லாம் முடியாது. நீ இப்போ கட்டி பிடிங்குவ, அப்புறம் கிஸ் பண்ணுங்குவ, அப்படி என்னென்னமோ சொல்லுவ. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போய் வேலையை முடிக்கிறேன். சி ஆஃபீஸில் அவ்வளோ வேலையை விட்டுட்டு மயிரே, உனக்காக நான் இருந்தால் நீ இந்த வீட்டு வேலையை பிடிச்சி தொங்கிட்டுருக்க. நீ வரல ஆண்டி, போடி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, இல்லை அது என்னடி அது, நான் எதுவுமே பண்ணலை, அதுக்குள்ளே நீ ஏன் என் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நீ ஏன் இப்படி நர்வஸ் ஆகி பேசுகிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து கொஷினாக கேட்குறாரு. சரி அதெல்லாம் விடுங்க. சாருக்கு பேபி ஐடியாலாம் இருக்கா என்ன? ஐயோ, நானே கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு நிறையா ஐடியாஸ் இருக்குடி. 5 பிள்ளை பெற்றுக்கணும்னு. என்னது 5 பிள்ளையா? ஐயோ, நான் தெரியாமல் கேட்டேன். போயா, 5 பிள்ளையாச்சு. 5 பிள்ளை பெக்கிற. ஐயோ, வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே. நான் ஒரு பேபி ஃபஸ்ட்டு பேபிக்கு பிளான் பண்ணுற மாதிரி நான் கேட்டா நீ 5 பேபின்னு சொல்கிற. ஐயோ, என்னெல்லாம் முடியாதுப்பா. நீங்கள் இப்படி 5 பேபி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பிள்ளை பெக்கிற ஆசையே போயிடும். உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? நீ மாசமாக இருப்ப, நான் உன்னை தாங்கி பார்த்துப்பேன். அப்புறம் என்ன, 5 பேபி அழகாக அடுத்தடுத்த வருஷத்தில் பத்துக்கலாம்ல. இது நல்லா இருக்கே. வாயால் நல்லா வடை சுடுறீங்க. எனக்கு தான் தெரியும், அந்த பெயின் எல்லாத்தையும் நான் தானே தாங்க போகிறேன். பக்கத்தில் நின்னா உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகுமா என்ன? இப்போ என்ன சொல்கிற, 5 பேபி வேணாங்கிறியா? ஆமாம், 5லாம் இல்லை, வேணும்னா 2 பேபி பெற்றுக்கலாம். அதுவும் கேப் விட்டு. ஃபஸ்ட்டு பேபி பிறந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் பேபி பெற்றுக்கலாம். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா? சரி 2 பேபி வேண்டாம், 3 பேபியை பெற்றுக்கலாம், ஓகேவா? 3ஆ? சரி இப்போவே நம்ம இதை பற்றிலாம் பேச வேணாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பேபி பெற்றதுக்கப்புறம் அதை பற்றி செகண்ட் பேபிக்கு அப்புறம் பிளான் போட்டுக்கலாம், ஓகேவா? சரி வா, அதுக்கான ப்ராசஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளுறாரு. அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. இந்த கண்ணு தானே, இந்த கண்ணில் தானே நான் விழுந்தேன். காந்த கண்ணு, இந்த கண்ணில் தானே நான் விழுந்தேன். லவ் அண்ட் லஸ்ட்டாக பார்க்குற இந்த பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வர்ணிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை ஸ்லோவாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் போக போக ரொம்பவே டீப்பாகுது. அப்படியே மாறி 2 பேருமே ஸோ அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு ஓன் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஆஃப்டர் 2 hours 2 பேருமே டயர்டாக பெட்டில் படுத்துருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நினச்சதை பண்ணிட்டியலடா. ஆமாம், 1 வீக்காக எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உனக்கு என்னடி, நீ என்னால் மிஸ் பண்ண மாட்ட, எனக்கு அப்படியா? ஆஃபீஸில் மீட்டிங்கில் எங்கே போனாலும் அப்படியே உன் நினப்பு வந்துகிட்டே இருக்கும். நடிக்காத, போய் தானே சொல்கிற. ஐஸ் வைக்கிறியா? நான் என்ன சொன்னாலும் உனக்கு அப்படி தெரிஞ்சுன்னா நான் என்ன பண்ணுறது? மனுஷன் நான் சொல்ல தான் முடியும், சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்ற. சரி நீ புரிஞ்சிக்காமல் போடி. அம்மா, மேட்ரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கண்ணு இதெல்லாம் வர்ணிச்சு பேசிகிட்டு இருந்தே எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீ சொன்னதை கேட்டதுக்கப்புறம்தான் மூடு அப்படி சுடுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து அப்படியே வெக்கப்படுறீங்க. ஆக்சுவலி அம்மூஸ், நான் சித்தி வீட்டில் இருக்கேன்டா. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹாலுக்கு வர்றீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக வரையில் ஸோ யாரோ மைண்ட் வர தட்டுறாங்க. அப்போ என்னட்டே, யாரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க போகிறீங்களா? சத்தியமாக இல்லை, நான் யாரையும் வர சொல்ல. ஏன் டோர் தட்டினா நான் வீட்டில் இருக்கும்போது என் ஆஃபீஸ் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்களா என்ன? போய் திறந்து பாரு, பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோஃபாவில் உட்காராரு. நீங்கள் போயிட்டு மைண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஸோ டேயோட அம்மா அப்பா 2 பேருமே நிற்கிறாங்க. நீங்கள் டேயோட அம்மாவை ஹக் பண்ணி ஸோ உள்ளே வெல்கம் பண்ணுறீங்க. ஸோ டேயுமே வெல்கம் பண்ணுறாரு. என்ன 2 பேரும் வீட்டு சைடே வர்றதே இல்லை? அது ஆன்ட்டி,
என்ன எதுவும் சொல்லாதீங்க. உங்கள் பையன்தான் எப்போ பாரு ஒர்க்குன்னு அதே கட்டிட்டு அழுகிறாரு. இன்றைக்கி தான் லீவ் போட்டு வீட்டில் இருந்தார். நல்ல வேளையாக நீங்களுமே வந்துட்டீங்க. நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். ஈவினிங் டைமாவது போயிட்டு ஆன்ட்டியும் அங்கிளையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னடா அப்படி என்னடா வேலை பார்க்குற? வீட்டுக்கு கூட லேட்டாக தான் வரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தா. கொஞ்சமாச்சும் பொண்டாட்டியும் பாரு சரியா? அப்படியே உனக்கு பார்க்க முடியல, நான் எப்போதும் லேட்டாக தான் வருவேன்னா எங்கள் கூட வந்து விட்டுரு. பாவம் தனியாக இருக்கிறதுலாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. வந்து எல்லாத்துக்கும் டிங்குன்னு மண்டையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்காரு. சரி விடுங்கம்மா, என்ன பண்ணுறது? அதுக்காக ஆஃபீஸை பார்க்காம அப்படியே விட்டுற முடியுமா? எவ்வளோ வேலை இருக்குது. ஆஃபீஸையும் வீடையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆஃபீஸ்னு சுற்றினாலும் 1 வீக்கா இந்த 1 டே ஃபுல்லாக அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தானே லீவ் போட்டிருக்கேன். அவ்வளோ வேலையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இருந்துப்பா. என்ன வீட்டு ஃபுல்லாக கேமரா இருக்குது, சுற்றி இருக்குது. அப்படியா இன்னொருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சிட போகிறான் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அம்மா வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. சரிடா அதெல்லாம் விடு. கல்யாணம் ஆகி 10 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் இல்லையா என்ன அப்படின்னு அவங்க கேட்கலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்ட்டே சொல்கிறாரு. என்னம்மா எதுவும் இல்லைன்னா புரியலை. 10 மாதம் ஆச்சு. ஆமாம், இன்னும் 2 மந்த்ஸில் ஆனிவர்சரி வருது, நல்லா கிராண்டாக கொண்டாடணும். பைத்தியக்கார பயலே, நான் அதை சொல்லலடா. இன்னும் ஒயன் மாதமாகாமல் இருக்கால்ல, அதை சொன்னேன். இப்போ எதுக்குமா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? பிள்ளைக்கெலாம் என்ன அவசரம் சொல்லுங்க. என்ன எங்கள் 2 பேருக்கு என்ன வயசு என்ன 60? பொறுமையாக பார்த்துக்கலாம். 1 இயர் கிட்ட தானே ஆக போகுது. நீ இப்படி சொல்கிறடா. ஆனால் சொந்தக்காரவங்க எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி 1 வாரத்துக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவெல்லாம் மாசமாக இருக்கா தெரியுமா? எல்லாருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் ஏமா பதில் சொல்லிட்டுருக்கீங்க? அது அவங்களோட ப்ரைவசி. அவங்க எப்போ வேணால் பெற்றுப்பாங்க. அவங்க தானே வளர்க்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. அடுத்தவங்களுக்காகலாம் வாழ முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து டல் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தால் தெரியுமா? சிரிக்க வச்சுட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் நீங்கள் கேள்வி கேட்கும் ஃபேஸ் எவ்வளோ சேட் ஆகிடுச்சுன்னு. ஏம்மா நீங்கள் வேற நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா? உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நீங்களும் என் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி விடுடா, தெரியாமல் கேட்டேன். எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. சரி நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். அது ஆண்டி இப்போ தானே வந்தீங்க, ஏன் உடனே போகிறீங்க? இல்லைடா நாங்கள் கிளம்புறோம். அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு லீவ் போட்டிருக்கான். அதனால் நீங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரிலேட்டிவ்ஸில் ஒரு ஆள் முடியாமல் இருக்காங்க, அவங்கள அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அது வந்து இல்லை ஆண்டி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். இல்லைடா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. பாத்தியாடி அவங்க எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. இங்கே பாரு, அதுக்காக நீ மூஞ்சி தொங்க வச்சுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டுலாம் இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, கேட்குறவங்க 1000 கேட்பாங்க. நமக்கு தெரியும் சரியா? எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்குது பொண்டாட்டி. எனக்கு நீ 5 பிள்ளை பெற்றுருவேன்னு. அதனால் நான்லாம் எப்போ அப்படிலாம் கேட்டுட்ருக்க மாட்டேன். தங்கையில் தங்கட்டும், ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. மெனி டைம்ஸ் நாங்கள் 2 பேரும் மேக் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன் எனக்கு இன்னும் பேபி ஃபார்ம் ஆகலை? இதையும் நான் இத்தனை நாள் யோசிக்காமல் விட்டேன். எனக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருக்கா? டாக்டரே நான் செக் பண்ணல. இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிலையே. அவன் வேறு மூச்சுக்கு 3 தடவை 5 பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவரை சந்தோஷமாக தான் வச்சுருக்கிறேன்னா, ஒருவேளை குழந்தை பெக்க முடியாமல் போயிடுச்சுன்னா டேனை விட்டுட்டு போயிடுவாரா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பிள்ளட்டே என்னடி என்னமோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து சொல்லு, எதாக இருந்தாலும் சொல்லு. நம்ம ஏன் டாக்டரை ஒரு வாட்டி
செக் பண்ணி பார்க்கக்கூடாது. டாக்டரா? எதுக்கு? என்ன செக்கப்? அது 10 months ஆகிடுச்சுல. ஏய் லூஸு பைத்தியம், ஏண்டி நீ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற? கல்யாணம் என்ன 10 வருஷமாச்சு டாக்டரை போய் செக் பண்ணுறதுக்கு? 10 மாதம் தானே ஆகுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். செக்கப் பிக்கப்பும் போனால் அது இதுன்னு டெஸ்ட்டு மாத்திரை இத்திரன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பற்றிலாம் நீ இது பண்ணாத, ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுறாரு. பட் இருந்தாலும் நீங்கள் அதையும் யோசிக்கிறீங்க. இப்படியே டைம் போகுது. நீங்கள் கொஞ்சம் மறந்துட்டே கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப இன்டிமேட்டாக இருந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவலாக ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் இதை திங்க் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக முடிவு பண்ணணும், நம்ம மட்டுமாவது போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஸோ இந்த மாதிரி டாக்டர் ஃபீமேலுக்கு பேபிஸ்க்கு பார்க்குறதுக்கு டாக்டராக இருக்காங்க. ஸோ அவகிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு எல்லா வேலையும் நீட்டாக முடிச்சு வச்சுட்டு நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஸோ ஆஃபீஸ் போன சீர்க்கு அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேமரா அந்த இதெல்லாம் எதுவும் மைண்ட் பண்ணிக்காமல் கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணாமல் பொய் கூட சொல்லாமல் நீங்கள் போட்டு கிளம்பி போகிறீங்க. ஆக்சுவலாக டே எல்லாத்துலேயும் சைன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக தான் இருந்திருப்பார். ஸோ அவரோட கேபினில் ஒரு பெரிய டிவியில் வீட்டில் நடக்கிறது எல்லாமே ஓடிட்டு இருந்திருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வெளியில் போனதையும் பார்த்துட்டு ஸோ ஃபோனே பார்த்துட்ருக்காரு. எங்கே போகிறா அவ? ஃபோனும் நானும் பார்த்துட்ருக்கேன், ஃபோனும் வரல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. இப்படி டிப்டாப்பாக கிளம்பி மேடம் எங்கே போயிட்டுருக்கா? இப்போ ஃபோன் பண்ணால் ஏதாச்சும் பொய் சொல்வா, அதனால் வேண்டாம். பொய் சொன்னான்னா சொல்லுன்னு கோவம் வரும். போட்டோம், எங்கேயோ போட்டோம், திரும்பி வருவாள்ல, அந்த டயத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்கு என்னவோ தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போல்லாம் உங்கள் பக்கத்தில் ஒரு பேஷண்ட் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் வயிற்றையும் டச் பண்ணி பார்க்குறீங்க. இந்த மாதிரி பெருசாக என் வயிறு எப்போ ஆகும் தெரில, டாக்டர் வேறு என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக அவங்க உங்கள் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் கிடையாது, சும்மா கிளாஸ்மேட்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் போனோடனே சும்மா ஆஸ் யூஷுவல் பேசிவிட்டு நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்கிறீங்க. அது ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். டெய்லியும் பேபியை பற்றி நாங்கள் கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேருமே பேசிக்கிறது இல்லை. ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி சம்திங்னால தான் அவர் பிஸியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்க முடியாமல் சுச்சுவேஷன் இருந்தால் தான் இருப்போம். மற்றபடி சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நானும் இத்தனை நாள் யோசிக்கலை, ஏன் நமக்கு இன்னும் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படி இப்படின்னு. ஆனால் மந்த்லி பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடுது, இல்லாட்டி 2-3 days ஸ்கிப் ஆகி வருது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதாண்டி தேடினேன். அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னான், நீ டாக்டராக இருக்க அப்படின்னு. அதான் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தேன். சரி ஓயன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குட்டியாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா என்னன்னு தெரிஞ்சிடும். ஆமாம், உன் ஹஸ்பண்டுக்கு இதை பற்றி தெரியுமா? தெரியாது, அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை, தெரியவும் கூடாது. நான் நேற்று செக்கப் இதை பற்றி பேசையில் அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்ட்டான். அதனால நான் சொல்லலை. ஸ்கேன் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்கேனுமே ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் பார்க்குறா. ஸோ பார்த்துட்டு ஸோ ரிப்போர்ட்டுமே வந்துடுது. உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்கிறா, ஓயன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, ஆக்சுவலாக உனக்கு பிசிஓடி இருக்குது. என்னடி சொல்கிற? பிசிஓடியா? இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு அசால்ட்டாக சொல்கிற. அப்படி இல்லடி, இதெல்லாம் காமன், இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. மேபி இதனால கூட பேபி ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை போடு, சரியாக வந்துடும்.
நீ அதை இதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டுலாம் இருக்காத. நெக்ஸ்ட்டு பாரு, கண்டிப்பாக வயிற்றில் பேபியோடு வந்து என்கிட்ட செக்கப் பண்ண வருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த டேப்லெட்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி தர்றா. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வெளியில் வந்துட்டு சேரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ டேக்கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவர் காலர் ஐடி பக்கமே உங்களுக்கு இன்னுமே பயமாக இருக்குது. ஐயோ, இவர் வேறு கால் பண்ணுறாரே, இப்போ நான் என்ன பண்ணுறது, எங்கே இருக்குன்னு கேட்பாரே. சரி, வெளியில் வந்திருக்கோம், ஷாப்பிங் வந்திருக்கோன்னு சொல்லிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. சொல்லுமாம்மா, எங்கடி இருக்க? நான் கேமராவில் பார்த்தனே, எங்கேயோ வெளில போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, காலைல கூட சொல்ல, கால் பண்ணி கூட சொல்ல. அது மாமா, ஃப்ரெண்டு டக்குன்னு கிளம்பி ஷாப்பிங் வர சொன்னா, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஃபோனில் சார்ஜ் போடல, அதான் கால் பண்ண முடியல. ஓ அப்படியா, ஓகே. எனக்கு ஒர்க்கு இப்போது இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நீ என்ன ஷாப்பிங் மால்னு சொல்லு, நான் வெளில தான் நிற்கிறேன். வெளிலையா? அது ஷாப்பிங் மால், அது சொல்றி, எந்த ஷாப்பிங் மால் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு பேரை அடிச்சு விட்றீங்க. ஓ, நல்லா தான் போச்சே, அங்கே தான் நான் நிற்கிறேன். உன்னை பார்த்துட்டேன், டேபிளில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது மாமா, பொய், நல்லா பேசுகிறடி பொய். பத்தியா, என்கிட்டே பொய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க. இரு மாவளி, உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. அவரை பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன பெரிய மயிராயிட்டியா நீனு? ஒரு வார்த்தை காலையிலே பார்த்துட்டேன், நீ வெளில போகலே, லொக்கேஷனும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டி, நான் உன் புருஷன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ எங்கே போகிற, எங்கே வர, யார்கிட்ட பேசுகிற, எதுவும் ஒரு வார்த்தை சொன்னியா? நான் சொன்னேன் நேற்று, நீ தான் ஒத்துக்கலைன்னா கம்பல் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. இல்லை காலைல போகையில் கூட இந்த மாதிரி போகிறேன், எனக்கு மனசு கேட்கல, நான் போய் டாக்டரை செக் பண்ணுறேன் அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கலாம்ல. நீ பாட்டு உட்காந்துருக்க, அது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வாலண்டரியாக கால் பண்ணி நான் கேட்குறேன், அப்பயும் போய் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன சொல்லு. சாரி மாமா, தப்பு என் மேலே தான். நான் சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் பொய் சொன்னேன். நல்லா பொய் பேசுகிறா. இரு, நான் வீட்டில் வச்சுக்கிறேன். சரி சொல்லு, டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அது டே சொல்றி, நான் சொன்னால் என்னை விட்டுட்டுலாம் போயிட மாட்டேல்ல. ஏச்சி, விட்டுட்டு போகிறாக மொகரை மூஞ்சேன் பாரு. அப்போது நீ அப்படி நினச்சிட்ருக்கியா? புள்ள பெறாமல் போயிட்டோம்னா இவன் நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீ என்ன நினச்சி வச்சுருக்க, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லை மாமா, நீ பெரிய ட்ரீமில் இருக்க. அதுக்கேற்ற மாதிரி என் ஹெல்த் கண்டிஷன் இல்லை, அதனால தான். என்னடி பெரிய ட்ரீமு சொல்லு. அதான் சொல்லிகிட்ருக்கியே, 5 பிள்ளைன்னு பிடிவாதமாக நிற்கிறியே. இங்கே ஒரு பிள்ளைக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கா உன் பொண்டாட்டி. பைத்தியம். இப்போவும் சொல்கிறேன், நீ எனக்கு 5 பிள்ளை பெற்று தருவ. போயா, லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காம. என் ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரியாமல் இவ்வளோ ஸ்டப்பாக பேசிகிட்ருக்க. 5 பிள்ளை கண்டிப்பாக வேணுமா உனக்கு? அதான் சொன்னேன், 5 பிள்ளைலாம் என்னால் பெற முடியாது. ஒரு புள்ளிக்கே இங்கே வழி இல்லை, என்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏய், லூஸ் மாதிரி பேசாத. முதல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அது எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ தானே? இதுக்கு தான் உட்காந்து அவன் வேற ஒருத்தையோட போயிடுவான் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்ருக்கியா? இதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும், சரியா? இதெல்லாம் நினச்சிட்டு பைத்தியம் மாதிரி உளறிட்டுருக்க. சரி கிளம்பு, வா வீட்டுக்கு போகலாம். டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு இல்லை? வாங்கிட்டேன். அப்போ உனக்கு கொஞ்சம் கூட இதை நினச்சி கவலையே இல்லையா?
இதை நினச்செல்லாம் யாரே கவலைப்படுவா? பிசிஓடிங்கிறது நார்மலாக எல்லா விமென்ஸுக்கும் மேபி 90.90% எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம், நான் உட்காந்து மூக்கு அடிச்சிட்ருக்க எஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தி வந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் டே கூட வந்து போகிறீங்க. அப்போ நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க, சரி இந்த பிரச்சனை காமன் தான், அதெல்லாம் எனக்கு புரியுது. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, கன்ஃபார்ம் உனக்கு மேபி இந்த மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் கூட கன்ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால். அவளுக்கு ஸ்கேனில் எதுவும் தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்படியா இருந்தால் நம்ம ஒரே ஒரு பேபி மட்டும் பெற்றுக்கலாம், ஓகேவா மாமா? அதெல்லாம் இல்லை, இன்னும் ஒரு பேபி 5 பிள்ளை. ஷோ கடவுளே, என்னால் முடியல. சரி டாக்டர் அவன் 5 பிள்ளைலாம் பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ எதுக்கு சொல்லாத விஷயத்த சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நடக்காத விஷயத்த நடந்தால் என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரிலாம் இதுக்கு திங்க் பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் இல்லை, 5 பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 பிள்ளைன்னு திருப்பி 5 பிள்ளையிலே நிற்கிறாரு. அதோட நீங்கள் சரியான கடுப்பாயிட்டீங்க. அந்த சைடு வந்து திரும்பிக்கிறீங்க. அவர் உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு, சரி நான் கிளம்புறேன். எங்கே போகிற? 4 பன்னியும் 4 எருமையும் வாங்கி விட்டுருக்கேன், தோட்டத்தில் மேய்க்க போகிறேன், நீ வரியா? என்ன காமெடியா? மயிறு ஏண்டி, நான் என்ன வெட்டி மயிரவா இருக்கேன்? என்ன கோப்படுற? நீ தானே சொன்ன சும்மா தான் இருந்தேன், வேலை இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் வந்தேன்னு சொன்னேன். அப்படியா? அப்போலாம் வேலை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வேலை வந்துருச்சு. பாவம் எங்கே போனான்னு தெரிலையே, ஒழுங்காக சொல்லாமல் கிளம்பி போயிட்டாலே. ஹாஸ்பிட்டலில் இருக்காளேன்னு தெரிஞ்சக்கப்புறம் எனக்கு வந்து கையும் இல்லை காலும் இல்லை. என்ன பிரச்சனையோ தெரியலையே, ஃபீவரா தலைவலியா வேறு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்கள் இதுக்கு போய் உட்காந்துருக்கீங்க. எனக்கு தாண்டி தெரியும் அந்த அந்த ஒரு செகண்டில் எப்படி பக்குன்னு துடிச்சிச்சின்னு. என் ஹார்ட்டுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை இங்கே பாரு, என்னை கேட்காம வெளில போனேன்னு வச்சுக்கோவேன், சொல்லாமல் போனேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நான் காலைல போகையில் வீட்டை லாக் பண்ணி சாவை எடுத்துகிட்டு போயிடுவேன், வீட்டுக்குள்ளே கிளறின்னு. என்ன இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கே. என்ன ரெட் ஃப்ளாகாக மாறிட்டுருக்கியா? நீ ஒழுங்காக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு செய்வேன்னா நான் ரெட் ஃப்ளாகாக கூட மாற தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டுறாரு. இவர் இப்படி தான், அவர் இஷ்டம்தான் எல்லாமே, அவர் சொல்கிறத நான் கேட்கணும். ஆனால் எல்லாமே ஓகே, ஆனால் அந்த 5 பிள்ளையை மட்டும் கொஞ்சம் ஒமிட் பண்ணாருன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க. ஸோ இப்படியே வந்து டேஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ரெகுலராக வந்து டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்பப்போ வந்து கூட குட்டி ரொமான்ஸ், அப்புறம் குட்டியாக வந்து இன்டிமேட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி பீரியட் வந்து ஸோ 5 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. இட்ஸ் நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி 5 டேஸ் ஸ்கிப் ஆகி தான் வரும். ஸோ அதனால் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹோப் வச்சுருக்கீங்க, மேபி இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பில் வச்சுருக்கீங்க. டேக்கிட்ட வந்து இதை பற்றி வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 1 fine day நீங்கள் லன்ச் வந்து சமைச்சிட்டு ஸோ டேக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு டேயோட ஆஃபீஸ்க்கு வந்து போகிறீங்க. சமைச்சு வந்து கொண்டு போயிட்டு ஸோ அவரோட கேபினில் வச்சுட்டு ஸோ அங்கே இருக்க சோஃபாவில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் வந்து டே வந்து மீட்டிங்கில் வந்து இருக்காரு. என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கேரிங்காக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்கீங்க, டேவை வந்து காணோம். எங்கே போனார், இன்னுமா மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஃபாவில் வந்து எந்திரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து தலை சுற்றுது. கொஞ்ச நேரத்துலேயே டே வந்து ஸோ மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில் வராரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்தது அவருக்கு வந்து தெரியாது. அவர் ஒரு கேபினுக்கு வந்து உள்ளே நுழையிறாரு. பார்த்தா வந்து நீங்கள் கீழே வந்து கிடக்குறீங்க. ஸோ உங்களை பக்கம் அவருக்கு வந்து ஜங்க் ஷாக் ஆகுது. அவர் டக்குனு எல்லா ஃபைல்ஸையும் கீழே போட்டுட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே வந்து அன்கான்ஷியஸில் வந்து இருக்கீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை தட்டுறாரு. பட் நீங்கள் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க. அவருக்கு ரொம்பவே வந்து பயம் வந்துருச்சு. அப்படியே உங்களை சோஃபாவில் வந்து படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. கொஞ்ச நேரத்துலேயே வந்து டாக்டர் வராங்க. ஸோ டாக்டர் வந்து உங்களை ஃபுல்லாகவே வந்து செக்அப் பண்ணுறாரு. டே வந்து வரிட்டா உங்களையும் டாக்டரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ உங்களை செக் பண்ணிவிட்டு, கங்க்ராச்சுலேஷன் டே, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்
அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. டேக்கு வந்து அப்படி கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ நீங்கள் அப்போ தான் லைட்டாக வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. டே வந்து உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டாக எனக்கு என்னாச்சு டே? ஆ ஆ மீட்டிங் முடிஞ்சா உனக்கு? ஏண்டி வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? நீ வரேன்னு தெரிஞ்சுருந்தா நான் மீட்டிங்க்கே போயிருக்க மாட்டேன்ல. இல்லை சமைச்சேன், உனக்கு பிடிச்சதா உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். அம்மா டாக்டரே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக வந்து கேட்குறீங்க. டே வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்ல உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வந்து கையை வச்சு வந்து பார்க்குறீங்க. இப்படியே வந்து டேஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ உங்களை கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட்டில் வந்து இருக்க சொல்லிட்டாங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு ட்வின்ஸ் வந்து வயிற்றில் வந்து இருக்குது. ஸோ டே வந்து உங்களை ரொம்ப 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 கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு. ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 2மே ட்வின்ஸ் பாய்ஸு. ஸோ ஸ்கூலுக்கு வந்து கிளப்பிட்டு ஸோ 2 பேரையுமே வந்து ஸோ பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டுட்டு டேக்கு வந்து சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் சமைச்சிட்ருக்கையில் அப்படியே வந்து டே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சமைக்காத இந்த டயத்தில் ரெஸ்ட் எடுன்னு, கேட்கவே மாட்டியா? ஆ சாரு, உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, காலைல எழுந்துச்சி வந்தீங்களா? இல்லை இல்லை, உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். நான் ரெஸ்ட் எடுத்தால் யார் சமைச்சு கொடுக்குறது? என்னடி அவசரம்? நான் வந்து சமைச்சிட்டு நான் போகிற வழியில் ஸ்கூலில் கொடுத்துட்டு போயிருப்பேன்ல. அப்போது காலையில் யார் கொடுப்பா? காலைல பசங்களை யார் எழுப்புவா? அம்மாவோ அது ஒன்று இருக்கோ. சரி நீ உட்காரு அப்படின்ட்டு வந்து உங்களை அப்படியே மெதுவாக உட்கார வைக்கிறாரு. உங்கள் பேபி வாம்ப் நல்லாவே வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து செகண்ட் பேபி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அவர் சமைச்சு முடிச்சு ஸோ டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போய் டேபிளில் உட்கார வைக்கிறாரு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு பேபிக்கு ட்வின்ஸுக்கே நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தோம், எவ்வளோ பார்த்துக்கிட்டேன். இப்போது வயிற்றில் ட்ரிபிள்ஸ் இருக்குது. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? இப்படி நடந்துட்டுருக்க. சரி சரி கோவப்படாதீங்க சார், நான் இன்னும் இந்த வேலையும் பார்க்கல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெய்ட் வந்துடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போங்க. இல்லை நான் இன்றைக்கி ஒரு நாள் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏய் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத தாண்டா வந்து பிரச்சனையே இது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே வந்து கள்ளத்தனமாக சிரிக்கிறாரு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து கிச்சனில் உட்காந்துருக்கீங்க. ஸோ டே வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு. இங்கிட்ட ஒரு பொண்ணு, அங்கிட்ட ஒரு பையன், இங்கிட்ட ஒரு பையன், அங்கிட்ட ஒரு பையன் சொல்லிட்டு டேவை போட்டு பிச்சுட்ருக்காங்க. நீங்கள் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு ஸோ ஹாலில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து டேவை கோலமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கெட்சு இதெல்லாம் வச்சு தேய்ச்சி ஸோ மண்டையில் கொண்டை போட்டு இங்கிட்டு குடுமி போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு, 4 பசங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் 2 பசங்களும், செகண்ட் ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து ஸோ ஒரு பொண்ணு 2 பையனும் வந்து பிறந்திருப்பாங்க. நீங்கள் செம்மையாக அவரை பார்த்து சிரிச்சிட்டு கேட்டிங்களே 5 பிள்ளைன்னு பாருங்கள், 5 பிள்ளை பண்ணி வச்சுருக்க கோலத்தை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. பேபிஸ் போய் அங்கிட்டு விளாடுங்க, நான் அம்மாவும் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பார்வை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. 5 பேபி பெத்தாச்சு, 6ஆவது பண்ணலாமா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் அவரை ப்ளேஃபுல்லாக வந்து அடிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே வந்து மாறி மாறி வெக்கப்பட்டு வந்து சிரிச்சுக்கிறீங்க. ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 7 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ பர்சனல் ஒர்க்னால இவ்வளோ வந்து பிஸி ஆகிட்டு சிச்சுவேஷன் அந்த டைம் அப்படி இருந்தனால என்னால் போஸ்ட்டு வந்து போட முடியலன்னு சொல்லிட்டு 7 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சின்னு ஒரு மஸ்ட் அந்த ஒரு இதனால தான் வந்து நான் இவ்வளோ இதுலேயும் நான் ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் வர மேபி 2 or 3 5 டேஸ்க்கு மேலே கூட ஆகலாம். அதனால தான் வந்து ஸோ நான் வந்து போட்டேன். நான் வந்து 7 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் 5 டேஸ்னால் எப்படியும் வந்து அது 10-15 டேஸ்க்கு மேலேயே போயிடும். அதனால தான் வந்து நான் போட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறையாவே வந்து இருந்துச்சு. ஸோ மியூசிக்காக ஃபோன் சவுண்டு, அப்புறம் பேசுகிற சவுண்டு, பைக் சவுண்டு இந்த மாதிரி நிறையாவே வந்து இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் வந்து நீங்கள் என்னோடய சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து பப்ளிக்லாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு.
ஹையர் கிளாஸ்க்கு சொல்கிறேன். ஸோ அண்ட் லோவர் கிளாஸ்க்குமே எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஒழுங்கா வந்து படித்து எஃப்எஃப்ஏ கேட்டுட்ருக்காம ஸோ ஒழுங்கா வந்து படித்து வந்து எழுதுங்க. ஸோ ஸ்டடி தான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேடா. ஸோ எப்படி இந்த ஒன் ஷாட் இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.